Easy Indian Recipes 1K. இன்னைக்கு நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சீசனுக்கு ஏத்த மாதிரி ஒரு டிஷ் தான் செய்ய போறோம். அது என்னதுன்னா அது ஆந்திரா ஸ்டைல், தெலங்கானா ஸ்டைல் மாவடிக்காய் பப்பு. அது வந்து என்னன்னா நம்ம இதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் நம்ம மாங்காய் போட்டு புளி இல்லாம சாம்பார் பண்ணுவோம் இல்லையா. இந்த மாவடிக்காய் பப்போட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் அந்த சாம்பார். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கடாயை நான் வந்து ஹீட் பண்ணிட்டேன். இதில் வந்து நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்ச பின்ன நம்ம ஜீரகம் சேர்த்துடலாம். ஜீரகம் பொரிஞ்சாச்சு. இப்போ வந்து பெருங்காயம் சேர்த்துடலாம். இது எப்படி பண்ண போறோம்னா, நான் வந்து பச்சை மிளகா, மாங்காய், எனக்கு வந்து ஒரு சின்ன சைஸ் மீடியம் சைஸ் மாங்காய் எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம். இதில் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மாங்காவை திருவி வச்சுட்டு இருக்கேன். நீங்கள் வேணும்னா தோலை எடுத்துட்டு நீங்கள் ஸ்லைஸாக கூட போட்டுக்கலாம். இப்போது பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டுலாம். இது ரொம்ப 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 எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த மாவடிக்காய் பப்பு சாப்பிட்டாக்க வேறு எதுவுமே தொட்டுக்க வேண்டாம். எக்ஸ்ட்ரா ஒரு ரூபா சாதம் உள்ளே போகும். அந்த அளவுக்கு இது எக்ஸ்ட்ராடினரிலி டேஸ்டியாக இருக்கும். இது நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த சீசன் வந்தாக்க வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக செய்வேன். அந்த அளவுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். இது நான் வந்து ஒரு கப் துவர் தான் நான் வந்து வேக வச்சு வச்சுட்டேன். இப்போ மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். இதில் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் போட்டுடலாம். இது நீங்கள் டைரெக்டாக குக்கர்லேயே கூட பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி வந்து பருப்பு வேக வச்சுட்டேன் அப்படிங்கிறதுனால நான் தனியாக இதை வதக்குறேன். குக்கரில் பண்ணுறதா இருந்தால் டைரெக்டாக நீங்கள் இந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இப்போ நான் அடுத்து இஞ்சி பூண்டும் போட போகிறேன். அதையும் போட்டுட்டு நம்ம துருவி வச்சுருக்கிற மாங்காயும் போட்டுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு ஊற வச்சுருக்கிற நம்ம துவரம்பருப்பை சேர்த்து வேக வச்சு எடுத்தாச்சுன்னா எக்ஸலண்ட்டான டிஷ் கிடைக்கும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். பட் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னாலும் நோ இஷ்யூஸ், அது இல்லாமல் கூட பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் இது வந்து அந்த தால் வேக வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா இது வந்து ரொம்ப நிமிஷமாக ஆகிடும் இந்த டிஷ். இப்போ இதில் வந்து நம்ம திருவி வச்சிருக்கிற இந்த மாங்காவை சேர்த்துடலாம். இது வந்து எனக்கு நல்ல புளிப்பு மாங்காய் கிடைச்சதுனால நான் வந்து எங்களுக்கு தேவையான குவான்டிட்டியை நான் போட்டுருக்கேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ நீங்கள் அது மாதிரி பார்த்து திருவி வச்சுக்கோங்க. ஆஸ் சச் மாங்காய் வந்து சீக்கிரமே வெந்துடும். பட் திருவி போட்டாக்க அது ஈவனாக இருக்கும் அந்த தால். அதுக்காக தான் திருவி போடுறது. இல்லை உங்களுக்கு வாயில் கடிப்பட்டாக்க பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஸ்லைசஸாக போட்டுட்டேன்னா அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். இதில் வந்து தனியா பவுடரோ, சில்லி பவுடரோ, இல்லை நம்மளோட சாம்பார் பவுடரோ எதுவுமே போட வேண்டாம். பச்சை மிளகா போட்டலாம். ஏன் பச்சை மிளகா அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா அந்த கலர் வந்து அப்படியே ரீட்டன் ஆகும். சாம்பார் பொடி, தனியா பொடியில் சில்லி பவுடர்லாம் போட்டாக்க கலர் மாறிடும் இல்லையா, அதுக்காக. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து இந்த தண்ணி வதங்குற அளவுக்கு வதக்கி வச்சுட்டோன்னா இதில் சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா இதுதான் மாங்காய் சாதம். அதுவும் ஒரு நாளைக்கு பண்ணலாம். அதில் இந்த வேர்க்கடலை அதெல்லாம் போட்டாக்க இன்னும் நல்லா இருக்கும், க்ரன்ச்சியாக இருக்கும். வேணா நீங்கள் காஜு கூட ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம், அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா சுருளை வதங்கியாச்சு. இப்போ இந்த வேக வச்சு தால் சேர்த்துன்றலாம். இந்த தாலோட கன்சிஸ்டன்சி வந்து ஓரளவுக்கு, அதாவது ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, ரொம்பவும் நீர்க்காக இருக்கக்கூடாது. சில பேருக்கு வந்து கொஞ்சம் நீர்க்காக இருந்தால் ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் பிடிக்கும். அது நீங்கள் பார்த்துக்கோங்க. இது சேர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போகிறோம். சிம் டு மீடியமில் வைங்கோ. 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும், பார்க்கலாம். இப்போ பார்த்தேன்னா இது நல்லா கொதிச்சாச்சு. இப்போ வந்து இந்த ஈவன் கன்சிஸ்டன்சி கிடைச்சாச்சு நமக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா எங்களோட ஃபேவரட் கசூரி மேத்தி போட்டு போறேன்.
இது வந்து கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னாக்கா நான் இப்போ வந்து நான் இந்த வெந்தய பொடி இருக்கு இல்லையா, நான் முன்னாடியே சொல்லுவேன் இந்த மாதிரி வெந்தயத்தை நல்லா செவக்க வறுத்துட்டு அதை பொடிச்சு வச்சுக்கணுன்னுட்டு. அது வந்து ஜஸ்ட் ஒரு 1 பிஞ்ச் போட்டுடலாம். அது போட்டாச்சுன்னா கொதிக்க வேண்டாம், ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து இந்த வெந்தயம் பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து இந்த சில டிஷ்ஷஸ்க்கு போட்டாக்கா அதோட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவரை ரொம்ப அழகாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம வந்து வீடே மணக்கும் அந்த மாதிரி இருக்கும் அது. இப்போ கொத்தமல்லி தழையை போட்டு இறக்க வேண்டியதுதான். நம்மளோட டிஷ் ரெடி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம சேனலில் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் ஈஸியாக பண்ணிட்டுருக்கோம். அதுதான் நம்ம சேனலோட மோட்டோ. இப்போ பார்த்தேன்னா இந்த மாவடிக்காய் பப்பு ஆம்கி தால் எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. இது வந்து இந்த சீசனில் ரொம்ப ரொம்ப சூப்பர் வெரைட்டிஸ் ஆஃப் மேங்கோஸ் கிடைக்கும். அதில் நம்ம நல்ல புளிப்பு மாங்காவை எடுத்து இதில் பண்ணினோன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நான் சொன்ன மாதிரி இதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் நம்ம பண்ணுற வந்து புளி இல்லாமல் மாங்காய் போட்டு மற்ற கறிகாய் சேர்த்து நம்ம சாம்பார் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து இதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் அது. அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு நான் மாங்காவை திருவி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இந்த செதிலாக போடுவா இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இல்லைன்னா வந்து பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. எங்களுக்கு வந்து திருவி போட்டால் பிடிக்குங்கிறனால நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. Stay tuned for more easy and interesting recipes. Thank you for watching. Bye-bye.